இணைய வழி பொறுப்பாளர்களுக்கும் இந்த இணைப்பில் இணைந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம். அருள் நிறைந்த ஆசான் வேதாத்ரி மகரிஷி அவர்களுக்கு வணக்கம். இன்றைய சிந்தனை புலன் மயக்கமும் உண்மை உணர்வும். புலன் மயக்கம், அதுல முதல்ல புலன்னா என்ன அப்படின்னு தெரியணும் நமக்கு. இப்ப புலன்னா என்னன்னா உணர்வு பெறும் கருவி. அந்த புலன்கள் எத்தனை வகை அப்படின்னா 5 வகை இருக்கு. கண்ணு பார்க்கறது, காது கேட்குது, ஒளியை உணருது, மூக்கு வாசனை உணருது, நாக்கு சுவை, தோல் தொடுதல், வெப்பம், குளிர் இதெல்லாம் உணருது. ஸோ இதையெல்லாம் நாம ஞானேந்திரியம் அப்படின்னு சொல்றோம். இப்ப இந்த ஞானேந்திரியங்கள் என்ன செய்து, இதனுடைய செயல் என்ன அப்படின்னா, இது வெளி உலகத்திலிருந்து தகவல்களை அறிய உதவும் புலன்கள். அதாவது இது அறிவு புலன்கள் அப்படின்னு சொல்றோம். எப்படி இது எல்லாமே ஞானேந்திரியமா இருக்கு அப்படின்னா, இப்ப எக்ஸாம்பிளுக்கு நம்ம கண்ணு எடுத்துக்கலாம். இப்ப கண்ணுல நாம ஒரு பொருளை பார்க்கிறோம். பார்க்கும்போது அதோட பிம்பம் என்ன ஆகுதுன்னா, நம்மளுடைய ரெட்டினா விழித்திரையில தலை கீழாதான் பதியுது. அப்ப அந்த விழித்திரையில உருவாகிற ஒளி, அந்த சிக்னல் இருக்கு இல்லையா, அந்த ஒளி சிக்னல் தான் நரம்புகள்ல தூண்டி விடுது. அப்ப அங்க அது மாற்றப்பட்டு அந்த ஆப்டிக் நர்வ்னு சொல்றோம்ல, நம்மளுடைய பார்வை நரம்பு, அது வழியா மூளைக்கு அனுப்பப்பட்டு மூளைக்கு அந்த தகவல் போய் சேர்ந்து அந்த மூளை தான் நாம என்ன பார்க்கிறோம், அந்த பொருளோட உருவம், நிறம் என்ன, அது என்ன அளவு இருக்கு, எவ்வளவு தூரம் இருக்கு, அதையெல்லாம் தலைகீழா இருந்தத நமக்கு உள்ளத, அதாவது நேராக தலைகீழா இருந்தத நேரா உணர வைக்குது. அப்ப இந்த உண்மையான பார்வை உணர்வு, அப்ப இது அந்த மூளைத்திறனோட அது செயல்படுது. அப்ப இத அறிய உதவுவதாலதான் நம்ம என்ன சொல்றோம், ஞானேந்திரியம் அப்படின்னு சொல்றோம். நம்ம புரிதல் தன்மையை கொடுப்பது அறிவு. அந்த புரிதலை விளங்கி கொள்ளும் அறிவு தான் ஞானம். அத நம்ம என்னன்றத புரிஞ்சு விளங்கிக்கிறோம். அப்ப அதனாலதான் ஞானேந்திரியம் அப்படின்னு சொல்றோம். 5 புலன்களோட அந்த உண்மை தன்மைய புரிய வைக்குதுல்ல, அதுதான் உண்மை உணர்வு. சரி, இது ஞானேந்திரியம். அதே மாதிரி கர்மேந்திரியங்கள் 5 இருக்கு. இப்ப கர்மேந்திரியம் அப்படின்னா கர்மம். கர்மம்னு சொல்லும் போதே அது செயல். அப்ப செயல் செய்யும் உறுப்புகள் தான் கர்மேந்திரியம். இப்ப நம்ம ஏதாவது ஒரு செயலை செய்யணும்னா அதுக்கு இந்த கர்மேந்திரியங்கள் உதவி செய்யுது. இப்ப நம்ம சாப்பிடுறோம், சாதத்தை எடுத்து வாயில வைக்கிறோம்னு வைங்க, உடனே வாய் அரைக்க ஆரம்பிச்சிடும். அது கர்மேந்திரியம். ஏன்னா அது செயல் செய்யணும் இல்லையா, அப்ப அது நம்ம சாதத்தை வச்சோடனே அது அரைக்க ஆரம்பிச்சிடுது. ஆனா அந்த சாப்பாடு நல்லா இருக்கா, இல்ல கெட்டு போயிடுச்சா, இல்ல அப்படி கெட்டு போயிருந்தா இதை சாப்பிடலாமா வேண்டாமா அப்படின்னு முடிவு பண்றது ஞானேந்திரியம். அப்ப ஞானேந்திரியம், கர்மேந்திரியம், 10 இந்திரியங்கள். இந்த 10 இந்திரியங்களோட
எல்லா செயல்களையும் ஒருங்கிணைக்கிறது மனம். அதனால அத 11வது இந்திரியமா கருதப்படுது. இப்ப இயந்திரம் அப்படின்னு சொன்னா அது வந்து கருவி, மிஷின். ஸோ நம்ம போய் அதை மேனுவலா தான் ஆக்டிவேட் பண்ணுவோம். ஒரு மிஷின் இருக்கு அப்படின்னா நம்ம போய் தான் அதை வந்து ஆன் பண்ணுவோம். ஆனா இந்திரியம் அப்படின்னா அன்னிச்சை செயல், தானா நடக்குது. இப்ப எப்படி அன்னிச்சை செயலா இருக்கு? இப்போ மூக்கு இருக்கு, நல்ல ஸ்பீடா ஒரு காத்தடிக்குது. ஏதாவது இப்போ ஒரு இடத்துல சமைக்கிறாங்க, இல்ல ஏதோ ஒரு வேற பூக்களுடைய ஸ்மெல், அந்த மாதிரி ஏதோ ஒரு ஸ்மெல் வருது அப்படின்னா அங்க விருப்பு வெறுப்பு இல்ல. ஏன்னா நம்ம விரும்பினாலும் விரும்பாட்டாலும் அந்த மூக்குல அது அன்னிச்சை செயல். அந்த ஸ்மெல் வரதான் செய்யும். அதே மாதிரிதான் வாயில சாப்பாட்டை வச்சோம் உடனே வாய் அரைக்குது, நாக்கு தள்ளி விடுது. அதனுடைய செயலை அது செஞ்சுக்கிட்டு இருக்கு. சரி, இந்த புலன்கள்ல இன்ப துன்பத்தை வந்து நாம எப்படி உணர்றோம் அப்படின்னா, புலன்களால இன்பம் அப்படிங்கிறது புலன்கள் மூலமா மனதுக்கு ஒரு மகிழ்ச்சிய தருது. அதே புலன்கள்ல துன்பம் அப்படின்னா இந்த மனதுக்கோ உடலுக்கோ ரொம்ப ஒரு வருத்தமான விஷயம், இல்ல வேதனையான விஷயங்கள். அப்ப அதெல்லாம் வந்து ஏற்படுத்துற அனுபவம் இருக்கு இல்லையா, அததான் வந்து துன்பம் அப்படிங்கிறோம். இப்ப அதுக்கு உதாரணமா பார்த்தா கண்கள் வந்து பாக்குது, ஒரு அழகான பூ இருக்கு, அது இன்பம். இப்ப அதே கண்ணுல தூசி பட்டுது அப்படின்னா உடனே கண்ணீர் வரும். அதுதான் அருவுதல் அப்படிம்பாங்க. அது துன்பம். அதிக வெளிச்சம், அதுவும் வந்து விருப்பு வெறுப்பு இல்ல, அதுவும் துன்பம் தான். அதே நம்ம தோல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வெப்பம், குளிர், யாராவது அடிக்கிறாங்க, வலி உணர்றோம். அங்க வந்து வெறுப்பும் இருக்கு, விருப்பம் இருக்கு, வெறுப்பும் இருக்கு. ஏன்னா ரெண்டுமே உருவாகுது. அங்கதான் மனசு செயல்படுது. அப்ப அந்த மனதின் மூலியமா தான் இந்த வெறுப்ப நாம வந்து உணர்றோம். இப்ப அதே சமயம் ரொம்ப ஒரு மாதிரி அருவருப்பாவும் இருக்கும். இப்ப ரொம்ப அதிக சவுண்டு, இந்த வெளியில ஏதாவது ஃபங்க்ஷன் அந்த மாதிரி போகணும்னு வைங்களேன், அதிகமான இந்த பாட்டு சத்தம் அதெல்லாம் இருந்தது அப்படின்னா இது நம்மளால இந்த சத்தத்தை தாங்கவே முடியலையே அப்படின்னு காது அப்படின்னு முடிப்போம். இப்ப அதே ஏதாவது உடம்புக்கு ஒவ்வாமை வந்தது அப்படின்னா இப்ப தோல்ல அலர்ஜி ஆயிடும். So அதெல்லாம் அருவருப்பான தன்மையினால வருது. இதை எல்லாத்தையும் கொண்டு போய் சேர்க்கறது எது அண்ணா, நம்மளுடைய மனசுதான் இதெல்லாம் கொண்டு போய் சேர்க்குது. இத வேதாந்த கருத்துப்படி இந்த இன்பமும் துன்பமும் புலன்கள் மூலம் தோன்றும் அனுபவங்கள். அதுல வந்து பற்று இல்லாம சமநிலையுடன் இருப்பதே மன அமைதிக்கு வழின்னு சொல்றாங்க. சரி, புலன்களை பத்தி இவ்வளவு பார்த்தோம். அப்ப புலன் மயக்கம்னா என்ன? அந்த தன்மையில் இருந்து வெளிவர முடியாத செயல். அதாவது நன்மை தீமை எதுன்னு சரியா பகுத்தறிய முடியாத நிலை. ஏன்னா தீமைன்னு அறிவுக்கு தெரிஞ்சாலும் புலன் அதை நோக்கிதான் போகும். இப்ப சாப்பாடு நல்ல டேஸ்டா இருக்கு, நம்ம என்ன செய்வோம், அளவுக்கு மீறி சாப்பிட்டா உடம்புக்கு கெடுதல்னு நல்லா தெரியும். ஆனா சாப்பாடு நல்ல டேஸ்டா இருக்கு, சரி நல்லா சாப்பிட்டுருவோம். நிறைய சாப்பிட்ட உடனே என்ன ஆகும், அங்க அஜீரணம் ஆகும், வந்துடும். அத ஒண்ணு அஜீரணமா இருக்கும், இல்ல ஏதாவது வாமிட் வரும், இல்ல லூஸ் மோஷன் ஆகும். இப்படி பல பிரச்சனைகள் இருக்கும். ஆனா நமக்கு வந்து அளவுக்கு மீறி சாப்பிட்டா உடம்புக்கு கெடுதல் நல்லா தெரியும். இருந்தாலும் அந்த புலன் மயக்கம்.
ஓ நல்லா இருக்கே, நல்லா டேஸ்டா இருக்கே, நல்லா சாப்பிடுவோம் அப்படின்னு. அளவுக்கு அதிகமா சாப்பிட்டுட்டு அதனால பின்னாடி பல பிரச்சனைகள் வரும். புலன்களின் ஆசையினால அறிவும் விவேகமும் மங்கி போகும். இப்ப படிக்கணும்ன்றது கடமை, எக்ஸாம் வருது, படிக்கணும். ஆனா அந்த படிக்கிற நேரத்துல பசங்க என்ன பண்ணுவாங்க, நான் வந்து செல்ல பாக்குறேன் அப்படின்னு செல்போன்ல ஏதாவது யூடியூப் பாக்குறேன், ஃபேஸ்புக் பாக்குறேன்னு அதையே உட்காந்து பார்த்துட்டு அங்க அந்த கடமை அப்படிங்கிறது படிக்கணுங்கிறது மறந்து போயிடுது. அப்போ புலன்களை கட்டுப்படுத்தாமல் விட்டுட்டா அங்க புலன் மயக்கம் ஏற்படும். புலன் மயக்கம், மன ஒழுக்கம், இது மூலமா தான் புலன் மயக்கத்திலிருந்து நாம விடுபட முடியும். இந்த புலனடக்கம், மன ஒழுக்கம் இதெல்லாம் வருவதுக்கு தான் மகரிஷி பஞ்சேந்திரிய தவம் கொடுத்திருக்காங்க. எந்த அளவுக்கு பஞ்சேந்திரிய தவம் செய்யறோமோ நம்முடைய புற மனம் நமக்கு கட்டுப்படும். அப்போ ஒழுக்கம் வரும். ஒழுக்கம் வந்ததுன்னா தன்னால கடமை வரும். கடமை வந்தா ஈகை வரும். அப்ப பற்று அப்படிங்கிறது விலகி போயிடும். அந்த பற்றற்ற நிலை கண்டிப்பா வரும். அப்போ உண்மையை அங்க அறிய முடியும். சரி, உண்மையை எப்படி அங்க அறிய முடியும்? அப்ப உண்மைனா என்ன அப்படின்னு பார்த்தா, உள்ளதை உள்ளபடி அறிந்து புரிந்து தெளிந்து சொல்வது உண்மை. அதாவது எண்ணம் சொல் செயல் ஒரே நேர்கோட்டுல வந்ததுன்னா அது உண்மை. இப்ப காலம் இடம் சூழ்நிலை மாறினாலும் மாறாதது, நிலையானது, யதார்த்தமாக இருப்பது உண்மை. சரி, அதுக்கு உதாரணம் என்ன பார்த்தோம்னா, நெருப்பு சுடும், அது உண்மை. இப்ப நான் ஸ்கூலுக்கு போறேன் அப்படின்றது அது உண்மை. ஆனா அங்க நடந்ததே உள்ளபடி சொல்லணும், அதுதான் உண்மை. அத சொல்லல அப்படின்னா அங்க உண்மைத்தன்மை இல்லை. இப்போ ஒரு பையன் ஸ்கூலுக்கு போறான், போயிட்டு சாயந்தரம் வீட்டுக்கு வரான், வந்து உடனே அம்மா கிட்ட சொல்லுவான், அம்மா என்ன ஸ்கூல்ல இன்னொரு பையன் வந்து அடிச்சுட்டான் அப்படின்னு. ஆனா அந்த பையன் அடிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த பையன் என்ன பண்ணியிருப்பான், அவனை கிள்ளியிருப்பான். அத சொல்ல மாட்டான். இப்ப அங்க உண்மை இல்ல. எப்பொருள் எத்தன்மை ஆயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. எந்த பொருள் எப்படி தோன்றினாலும் அதனுடைய உண்மையான தன்மையை அறிந்து கொள்வதுதான் அறிவு. நம் புலன்கள் சில நேரங்களில் உண்மையை தவறாக காட்டலாம். அந்த மயக்கத்திலேயே இருக்காம ஆராய்ந்து உண்மையை உணரணும். அதுதான் வந்து இந்த குறள் வந்து சொல்லுது. இததான் என்ன சொல்றாங்க அப்படின்னா, மாறிக்கொண்டிருக்கும் உலக பொருட்களை கடந்து என்றும் நிலைத்திருக்கும் பரம்பொருளே முழுமையான உண்மை அப்படின்னு வேதாந்தத்துல சொல்றாங்க. அந்த உண்மை பொருள் என்ன அப்படிங்கிறத நாம வந்து தெரிஞ்சுக்கணும். இந்த புலன் மயக்கத்துல இருந்து விடுபட்டு இந்த உண்மை உணர்வு என்ன அப்படிங்கிறத நாம புரிஞ்சுக்கணும். சரி, உண்மைனா என்னன்னு இப்ப தெரிஞ்சது. உணர்வுனா என்ன? ஒரு பொருள், நிகழ்வு இல்ல அதனுடைய நிலையை அறிந்து கொள்ளும் திறன் தான் உணர்வு. அதாவது தன்னுடைய அனுபவத்தை அறியும் நிலை உணர்வு. இப்ப நம்ம புலன்கள் மூலம் தகவலை வந்து பெற்றுக்கொண்டேதான் இருக்கு. அப்ப மனம் வந்து அத அறிந்து கொள்ளுது. இதெல்லாம் இந்த விஷயம் பார்க்கிறோம், கேட்கிறோம். அப்ப மனச அறிந்து கொள்வது உணர்வு. நெருப்பு கிட்ட போனாலே சுடும்
அப்படிங்கறத அது தெரிஞ்சுக்குது. இப்ப மத்தவங்களோட துன்பத்தை கண்டு ரொம்ப நம்ம இறக்கப்படுறோம். அது உணர்வு. இப்ப இன்னும் ரொம்ப ஈஸியா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம தியானம் பண்றோம்னு வைங்க. தியானம் பண்ணும்போது கண்ணு மூடி இருக்கும். நம்ம ஒரே நிலையாதான் அப்படியே உட்கார்ந்துருக்கோம்னு வைங்க. கண்ணு மூடி இருந்தாலும் மூக்கு வாசனை, ஏதாவது ஒரு வாசனை வந்தது அப்படின்னா, ஓ இப்பதான் சமைக்கிறாங்க போல, நல்ல வாசனைன்னு அந்த மூக்கு உணருது. அப்ப அந்த தியானத்தில் இருக்கும் உணர்வு வேற. ஆனா தவத்தில் இருக்கும் உணர்வு வேற. தவத்துல இருக்கும்போது மனம் ஒன்றி அதோட நிக்கிறதுனால அங்க எந்த இதுவுமே இல்ல. அப்படியே எதை நம்ம நினைச்சு தவம் பண்றோமோ அந்த இதோடயே ஒன்றி கலந்து இருப்போம். ஸோ தவத்துல இருக்கிற உணர்வுங்கிறது வேற. ஏன்னா ஞானிகள்லாம் அப்படிதான் தவம் பண்ணினாங்க. ஸோ அந்த மாதிரி ஒன்றி பண்ணும்போதுதான் 9 கோள்கள் இருக்கு. இப்ப அதெல்லாம் நம்ம எதுவும் சயின்ஸ் மூலியமாவோ இல்ல டெலஸ்கோப்போ ஏதோ மிஷின்லாம் வச்சு இல்ல அதுக்கு தேவையான இதெல்லாம் வச்சுலாம் அவங்க கண்டுபிடிக்கல. அவங்க எல்லாமே தவத்துல இருந்தாங்க. அதெல்லாம் கோள்கள்லாம் எப்படி இருக்கு, என்ன மாதிரி இருக்கு. ஸோ அவங்க தவத்திலேயே இது எல்லாத்தையும் சொன்னாங்க. 7 கோள்கள் சொன்னாங்க. 2 நிழல் கிரகம் சொன்னாங்க. So இதெல்லாம் எப்படி சொன்னாங்கன்னா, தவத்தில் இருக்கிற அந்த உணர்வு. புலனைந்தின் துணை கொண்டு பூ உலகை அனுபவித்து உளன் தொடர்பற்று ஆராயும் புதுமையே ஆறாம் அறிவாம். புலன் கடந்த செயல் முடிவே பூர்வ நிலை அறிவறிதல். புலன் கடந்த அவ்விடத்தே பொருந்தி வாழ்வான் ஞானி. அப்ப இந்த 5 புலன்கள் துணை கொண்டுதான் நம்ம இந்த பூ உலகத்துல எல்லாம் அனுபவித்து, அப்ப அதுல புலன் தொடர்பு கொண்டு ஆராய்ந்து அதுல இருக்கிறது என்னன்னு உணர்வோம். அதான் 6வது அறிவு. ஆனா புலன் கடந்த செயல் முடிவே பூர்வ நிலை அப்படிங்கிறத அறிந்து புலன் கடந்த அந்த இடத்தே பொருந்தி வாழ்வான் ஞானி அப்படிங்கிறாங்க. அப்ப அந்த புலனெல்லாம் கடந்து அவங்க எந்த ஒரு நிலையில இருக்காங்களோ அதோடயே அந்த உணர்வோடையே இருக்காங்க. அப்படி இருந்தாதான் உண்மை உணர்வு பெற முடியும். சரி, உணர்வு அப்படிங்கிறது எதனோட செயலாக்கம் அப்படின்னா, கண்ணு ஒரு பொருளை பாக்குது. இல்ல ஏதோ ஒரு சத்தம் கேக்குது காது. அப்ப அந்த பொருள் அது அந்த புலன்களோட தொடர்பு கொண்டு மனம், புத்தி இதெல்லாம் உணர்வு பெறுது. இது இந்த மாதிரிதான், இது இதனாலதான் இப்படி அப்படின்ற ஒரு உணர்வு ஏற்படுது. இப்போ ஒரு பூவை பாக்குது கண்ணு. அப்ப அந்த தகவலை மனம்தான் அது தெரிஞ்சுக்குது. சோ புத்தி என்ன சொல்லுது? அது ஒரு பூ அப்படின்னு சொல்லுது. அப்ப அதனுடைய அழகை போது அங்க மகிழ்ச்சி ஏற்படுது. அதுக்குதான் புலன் மயக்கமும் உண்மை உணர்வுன்னு மகரிஷி ஒரு பாடல் சொல்லியிருக்காங்க. புலன் உணர்வு அனுபவங்கள் நாம் தொடர்பு கொள்ளும் பொருட்களில் இருந்தவர்க்கும் வருவதில்லை. இல்லை, புலன் தொடர்பு கொள் பொருட்கள் தோற்றம் தன்மைக்கேற்ப புதிரான ஜீவகாந்தம் தன்மாற்றம் அடையும். புலன் மூலம் நிழல் விண்ணாம் ஜீவகாந்த மாற்றம் பொருந்தும் கணக்குக்கேற்ப இன்ப துன்பம் நல்கும். புலன் தொடரும் பொருட்கள் சில ஜீவகாந்தத்தை தூண்டும். புலன் வழியே மனம் உணரும் அனைத்தும் காந்த கூத்து அப்படின்னு சொல்றாரு. இப்ப புலன் உணர்வு அனுபவங்கள் எல்லாமே நாம தொடர்பு கொள்ளும் பொருட்கள்ல இருந்து வருவதில்லை. அதாவது இந்த புலன்கள் அந்த உணர்வு அனுபவத்தினால வர்றதில்லை அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா பழகின ஒண்ணு அனுபவம் கிடையாது. அதாவது இப்ப பசிக்குது,
பசி அப்படிங்கிறது அனுபவம் இல்ல. அந்த பசினால மயக்கம் வருதுல்ல, அது அனுபவம். இல்ல ரொம்ப பசிக்குது, கை கால்லாம் நடுங்குது, அது அனுபவம். அப்ப அந்த அனுபவத்தினால நாம தொடர்பு கொள்ளும் அந்த தொடர்பு கொள்ளும் பொருட்கள் வந்து தோற்றம் தன்மைக்கு ஏற்பதான் ஜீவகாந்தம் மாறுது அப்படிங்கிறாங்க. இப்ப அதிகமா சாப்பிட்டோம், சோ அது வந்து செரிமானம் ஆகல. அப்ப அங்கங்க ஜீவகாந்தம் மாற்றம் அடையுது. அதை எப்படி வெளியேற்றணும், ஒண்ணு வாமிட் அந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு, அப்ப அங்க ஜீவகாந்தம் மாற்றம் அடையுது. இப்ப புலன்கள் மூலம் நிழல் விண்ணாம் ஜீவகாந்த மாற்றம் அப்படின்னா நிழல் விண்ணாம். நிழல் அப்படிங்கிறது கருமை. இப்ப கருமை அந்த பரம அணு பரம அணு சூழல்ல தான் வரக்கூடியது அந்த அலைகள். இப்ப அணு அப்படிங்கிறது நிஜம். அதனுடைய அந்த காந்த ஈர்ப்பு, அது ஈர்க்கும் போது அந்த அதுல இருந்து நிழல் வந்து பிரிக்க முடியாது. அதை உணரவும் முடியாது, அனுபவிக்கவும் முடியாது. இப்ப அந்த நிழல் விண்ணாம் அங்க ஜீவகாந்த மாற்றம் பொருந்தும் கணக்குக்கேற்ப இன்ப துன்பம் அங்க நடக்குது. இப்ப புலன் தொடரும் பொருட்கள் ஜீவகாந்தத்தை தூண்டும். புலன் வழியே மனம் உணரும் அனைத்தும் காந்த கூத்து அப்படிங்கிறது. அப்ப அந்த புலன் வழியே மனம் உணர்றது எல்லாமே அந்த காந்தத்தினுடைய செயல்பாடுதான். பாக்குறது, பேசுறது, ஆடுறது, ஓடுறது எல்லாமே இந்த காந்த கூத்து தான் அப்படின்னு சொல்றாங்க. இந்த புலன் மயக்கத்தை பத்தி உபநிஷத்துலயும் சொல்றாங்க. அதுல அந்த கட உபநிஷத்துல என்ன சொல்றாங்கன்னா, இந்த உடலை ஒரு தேராகவும், ஆன்மாவை தேரில் அமர்ந்திருப்பவனாகவும், புத்திய ஒரு தேரோட்டியாகவும், மனதை ஒரு கடிவாளமாகவும், புலன்களை குதிரைகளாகவும் சொல்றாங்க. அப்ப புத்தியும் மனமும் கட்டுப்பாட்டில் இல்லைன்னா புலன்கள் கட்டுப்பாட்டின்றி ஓடும் அந்த குதிரை போலதான் மனிதனை வந்து வெளிப்பொருட்களோட பின்னாலேயே அது ஓடத் தோணும். அப்ப வந்து உண்மைய அறிய முடியாது. இது புலன் மயக்கம். இப்ப புலன்கள் கட்டுப்பட்டு புத்தி தெளிவாக இருந்தா மனிதன் உண்மையான இயல்பை அறிகிறான். இதுவே உண்மை உணர்வு அப்படின்னு இந்த உபநிஷத்துல சொல்றாங்க. ஸோ எப்பவுமே அந்த புலன் மயக்கத்தை விட்டுட்டு உண்மை என்ன அப்படிங்கிறத நாம வந்து தெளிவா உணரணும். ஒரு ஒரு இளைஞன் வந்து நடந்து போயிட்டு இருந்தானா. நடந்து போயிட்டு இருக்கும்போது நல்ல இருட்டு. அந்த இருட்டுல போயிட்டே இருக்கும்போது திடீர்னு அவன் பார்த்து ஒரு பெரிய பாம்பு ஒண்ணு அங்க இருக்கே அப்படின்னு பார்த்துட்டு பயந்துட்டானான். அப்போ பயந்துடவும், ஐயோ அந்த இதை தாண்டி அந்த பக்கம் எப்படி போறது அப்படின்னு ஒண்ணுமே புரியல. பயந்துட்டு அப்படியே நின்னுட்டு இருக்கான். அப்போ அந்த வழியா ஒரு பெரியவர் வராரு. அவர் வந்து, என்னப்பா ஏன் இப்படி நின்னுட்டு இருக்கான்னு. இல்லைங்க, இங்க வந்து பாம்பு இருக்கு, நான் வந்து அந்த சைடு எப்படி போறதுன்னு தெரியல அப்படின்னு. அவர் வந்து கையில விளக்கு வச்சிருக்கிறதுனால அவரு எப்படி அந்த விளக்கு வெளிச்சத்துல பார்த்தா அது வந்து ஒரு பழைய ஒரு ஒரு கயிறாம். அவர் சொன்னாராம், இல்லப்பா இது வெறும் கயிறு தான், நீ இருட்டுல பார்த்ததுனால உனக்கு அது பாம்பு மாதிரி தெரிஞ்சிருக்கு அப்படின்னு. அப்ப உண்மை என்ன அப்படின்றது உணரணும். அந்த உண்மையை உணர்றதுக்கு அந்த விளக்குல அந்த வெளிச்சம் எப்படி வெளிச்சத்தினால அந்த உண்மையை புரிய முடிஞ்சதோ, அதே மாதிரி புலன் மயக்கம் அது இல்லாம உண்மை தன்மை என்ன அப்படிங்கிறத நாம உணரணும். அப்ப இந்த கதையில இருந்து இதை நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறோம். சோ இதையே தான் பதஞ்சலி வந்து யோக சூத்திரால விபர்யய அப்படிம்பாரு. அதாவது தவறான அறிவு, ஒன்றை வேறொன்றா தவறா புரிஞ்சுக்கிறது அப்படின்னு. அந்த மாதிரி இல்லாம நாம உண்மை உணர்வை நாம புரிஞ்சுக்கணும். இப்ப புலன்களின் பின்னால் ஓடுவது அறியாமைக்கு வழி, புலன்களை அடக்கி உள்ளே திருப்புவது ஞானத்திற்கு வழி என்று கூறி சிந்தனையை நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன்.